வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ். இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த வாரம் 2 வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாய்ஸோட கலர் ஃபிட் விஷன் 3. பார்க்குறதுக்கு வாட்ச் ஃபேஸ் எல்லாம் ஸ்டைலாக இருந்த மாதிரி இருக்குது. வெளிப்புறமாக அதோட கவரில் இருக்கிற இமேஜை பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருக்குது. என்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வருது, என்னென்ன ஆப்ஷன் தந்திருக்காங்க, என்ன சேஞ்சஸ் வருது, இவ்வளோ ரேட்டு வருது, பேட்டரி பேக்கப் எந்த மாதிரி நிற்கிது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய கேட்ஜெட் சந்தைக்கு வரும்போது அதை கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, அதாவது கூப்பன் கோட் ஏதாவது வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நிறைய அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் ஒன்று தந்திருக்காங்க. அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா எப்போவுமே கொடுக்குற மாதிரி நாய்ஸோட ஸ்டிக்கர் இருக்குது, அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இவ்வளோ இருக்குது. இதை தவிர ஸ்மார்ட் வாட்ச் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இதை தவிர வேறு என்னென்ன வருதுன்னா, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் இருக்குது. மேக்னெட்டிக் டைப்பில் சார்ஜிங் கேபிள், அவ்வளோதான். உங்களுக்கு அன்பாக்சிங் ஓவர். வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அது ரொம்ப ப்ரீமியமாக லுக்கு கொடுக்குது. பார்க்கும்போது தெரியும், டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது நாய்ஸை பொறுத்த மட்டும். இப்போது டிசைன்ஸ்க்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய வாட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட டிசைன்ஸ் நல்லாயிருக்கு. புதிய டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. வாரத்துக்கு என்ன தான் புதிய வாட்ச் லான்ச் பண்ணாலும் டிசைன்ஸில் வேறுபாடை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தான் எனக்கு ஹைலைட்டாக தெரியக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க. 1.96 இன்ச்சில் இருக்குது. ப்ளூடூத் காலிங் இருக்குது, ஃபோன் கால் பேசிக்கலாம். க்ரௌனுக்கு ஃபங்க்ஷன் தந்திருக்கிறாங்க. அதாவது திருக உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. அப்புறம் ட்ரூ சிங் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP68 வாங்கியிருக்காங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம் தைரியமாக, தாராளமாக. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கப்புறமாட்டு இந்த வாட்சை நீங்களே பாருங்கள். அவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப, அதாவது யூத்துக்கு என்ன தேவையோ அதை வாட்ச் ஃபேஸில் காட்டியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. எல்லா வாட்ச் ஃபேஸும் 4 வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க டிஃபால்ட்டாக. 4மே நல்லாயிருக்கு. அதாவது ஃபுல்லி இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. டிஸ்பிளேலே உங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி, என்ன தேவையோ அட் அ டைமில் என்ன தேவையோ, திடீர்னு வாட்சை ஆன் பண்ணும்போது என்ன தேவையோ அதை அப்படியே வாட்ச் ஃபேஸில் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத காமிக்கிறேன். டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது. வரக்கூடிய SMS, சோசியல் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்துடும். தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது ஹெல்த் ரிப்போர்ட் வருது. ஹார்ட் ரேட்டு, பிளட் ஆக்சிஜன், ஸ்லீப் மானிட்டரிங் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறமாட்டு ஏற்றமும் கீழிருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது, பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. அதில் உங்களுக்கு காலிங் எனேபிளில் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக தெரியுது. ஃபுல் பிளாக் மோடில் தான் இருக்குது, எல்லாமே ஆனால் டீட்டெயிலாக இருக்குது. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விட்ஜெட் ஃபுல் ஜாதகமே உங்களுக்கு அங்கே வருது. ஃபுல் டேட்டாஸ் உங்களுக்கு ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் க்ரௌனுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. க்ரௌனை திருக்க உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். அதான் ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் க்ரௌனை ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி உங்களுக்கு நாய்ஸ் ஹெல்த் இருக்குது. அதுக்குள்ளாடி போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் நாய்ஸ் பஸ்ஸு, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, ரிமைண்டரு, மியூசிக்கு, ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். வெதர் அப்டேட்டு, வாட்ச் ஃபேஸஸ், ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை இங்கே ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட லைவ் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ட்ரூ சிங்குங்கிற விஷயம் மூலிமா நீங்கள் இங்கே நிறைய அப்டேட் உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். தென் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது. தென் செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸில் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிறனால அந்த டைம் செட் பண்ணுறது, ஸ்க்ரீன் டைம் அவுட், அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் வேணும்னா அதை கொடுத்துக்கலாம். விட்ஜெட் எந்த மாதிரி வேணும் அதை சோர்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் செட்டிங்ஸில் மேஜரான அந்த கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கு. ஃபோன் பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் கிளியராக கேட்குது. தென்
நார்மலாக பேசினாலே உங்களுக்கு கேட்குது, மைக் வந்து அப்படி கேப்சர் பண்ணி எடுத்துக்குது. தென் கையில் பக்கத்தில் வச்சு நம்ம பேசும்போது இன்னும் கிளியராக கேட்குது. மற்றபடி வாட்சஸை பொறுத்த மட்டும், இந்த வாட்சை பொறுத்த மட்டும், வாட்சஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த வாரம் நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த வாரமும் நிறைய லான்ச் பண்ணுவாங்க போல இருக்குது. இப்படி போகிற போக்க பார்த்தா வாரத்துக்கு 2 வாட்ச் லான்ச் பண்ணுவாங்க போல இருக்குது. நல்லா இருக்குது. பேட்ரி பேக்கப் எனக்கு வந்து 3.25 நாள் கொடுத்துச்சு. தென் ப்ளூடூத் காலிங் ஆன் பண்ணும்போது 1.25 தான் வருது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரைட்னஸ் நல்லா இருக்குது, ஏன்னா AMOLED டிஸ்பிளே. ஓவரலாக பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லா வாட்ச் தான். தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.